லீகுக்குள்ள கசமுசா பார்ட் 2 இது பார்ட் 2 ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. கசமுசான்ற லெவலில் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. எண்டிங் வச்சதோட ஸ்பாயிலர் தான். என்னது அந்த எண்டிங்? ஆமாமா, என்ன 20ஆம் தேதி கிட்ட வரப்போது இன்னும் எதுவுமே நடக்கல. வெறும் சிட்டி மட்டும் என்ன 2 பெரிய சைனிங் போட்டிருக்காங்கல்ல. 4 சைனிங். சென்டர் பேக் குஷ்னா ஒண்ணு. அவனை பத்தி போய் படிச்சாலுமே வந்துட்டு உஸ்பெகிஸ்தான்ன்றாங்க. டேய் உஸ்பெகிஸ்தான் பிளேயரா அப்படின்னு. ஒமார் மர்மோஷ் வந்துட்டு நம்ம சாலாக்கு அப்படியே எப்படி ஹாலண்டுக்கு ஒரு பார்ட்னர் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் பழைய விங்கரு ஃபார்வர்டு விளையாடுறான். அதுவும் இல்லாம 70 மில்லியன் ஆடன்ஸ் எல்லாம் சேர்த்து 80 கிட்ட வரும்போது வந்திருக்கு. விக்டர் ரேஸ்ன்னு சொல்லி ஒரு சிபி ரொம்ப கைல் வாக்கர் கிளம்புறத வந்து எனக்கு இன்டைரக்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டு. பட் எல்லாம் 2 சிபியும் ஒருத்தன் 20 வயசு ஒருத்தன் 18 வயசுல 2 பேருக்குமே எல்லாருமே வயசு கம்மியும். மார்மோஷ் 25 25. ஓகே. ஹாலண்ட் எக்ஸ்டென்ஷன் 2034 வரைக்கும். அது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் இந்த வாட்டி நான் இப்போ வரைக்கும் பார்த்தது என்னன்னா, எவனுமே காசு செலவு பண்ணல. அதாவது அனுப்பிச்ச லோன் எல்லாத்தையும் ரிவர்ஸில் வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ட்ரெவர் செலவு வாங்கினோம். ஏன்னா இது ஃபொஃபானாக்கு ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கேன்சல், இது இன்ஜர்டு. டிசாசி வந்து கிளம்புறேன் அப்படிங்கிறான். கால்வெல்ல இவனும் ஒன்றும் செட் ஆகல. இப்போ ரீஸ் ஜேம்ஸே இப்போ தான் போன வந்த உடனே எங்களை காப்பாற்றி விட்டான். தோக்க வேண்டிய மேட்ச் ஒரு ஃப்ரீ கிக் அடித்து ஜெயிக்க விட்டான். மற்றபடி பார்த்தோன்னா அதான் எவனுமே காசு வெளில எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த எஃப்எஃபியில் இடிக்குது அப்படிங்கிற இதுலன்ட்டுன்னு. உங்களுக்கு எல்லாம் நீங்கள் தான்ப்பா பேசணும். நீங்கள் ஏதோ பெருசாக வாங்க போறீங்க, நாங்கள் விற்க போகிறோம், விஆர் செல்லிங் கிளப்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு 20ஆம் தேதி ஆச்சு ஒரு பேச்சு. ஆண்டனி மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் வந்து லோனு நோ அப்ளிகேஷன் டு பை. அந்த அறுத்துறான் அதோட போய் தொலைன்னு. யார்கிட்ட போறான் அவன்? ரியல் பெல்டிஸ் போறான். ஆல்ரெடி அவன்கிட்ட இதே இதுல ஒருத்தர் இருக்கான், விக்டர் ராக்குன்னு சொல்லி. பார்சிலோனால இருந்து கரெக்டா பார்த்து தானே பேசுற? இல்ல விக்டர் ராக்குன்னு சொல்லி ரியல் பெல்டிஸ்ல இதே மாதிரி தான் மார்க்கஸ் அலோன்சோ கொடுத்து மாட்டின நீ. இல்ல விக்டர் ராக்குன்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கான். ஆனா நீ மார்க்கஸ் அலோன்சோ வந்து எனக்கு இன்னும் டே நான் அப்ப சொல்றேன் வேற உங்ககிட்ட டே மார்க்கஸ் அலோன்சோ கிடையாது. ஆக்சுவலி இங்க இருந்து அத்லெட்டிகோ போய் ரிட்டர்ன் வந்து அத்லெட்டிகோ அமுச்சு விட்டானுங்கன்னு தெரியும் இந்த பார்சிலோனா சைனிங். திரும்ப பார்த்து தானே பேசுற? இல்ல விக்டர் ராக்குன்னு ஒருத்தர் இருக்கான். அதே மாதிரி ஒரு பிளேயர் தான் ஆண்டனி. அவனையும் மறுபடியும் சைன் பண்ணியிருக்காங்க. ரைட். ஆனா இப்போதைக்கு நாங்க பார்த்த அளவுக்கு வேர்பலி அக்ரீடு தான். வேற யாரு உங்களுக்கு? ராஷ்வர்ட் என்ன ஆச்சு? ராஷ்வர்ட் வந்து ஏசி மிலான் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா ஏசி மிலான் கைல் வாக்கர் ஸ்டார்ட் பண்ண உடனே என்னதுல இடிச்சதுன்னா, ஒரு இட்டாலியன் கிளப்பால ஒரு சீசனுக்கு 3 இங்கிலீஷ் பிளேயர் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியுன்ற மாதிரி ஏதோ ரூல் இருக்கு போல. ஆல்ரெடி அவன் ஆல்ரெடி 2-3 பேர் அங்க டாமி ஆப்ரகாம் சைன் பண்ணியிருக்கான். ஆமா வேற யாரோ இன்னொரு பிளேயர் இருக்கானுங்க. அதனால அவனுக்கு முக்கியமா தேவைப்படுறது வந்து ஒரு சிபி தான். ஓகே லெஃப்ட் பேக் ஒரு ப்ராப்பர் டிஃபெண்டர் ஒருத்தன் மாட்டணும்னு பார்த்ததுல சரி இவன் தான் ஓகே. கைல் வாக்கர் எடுத்துக்கிட்டு ராஷ்வர்ட் வந்து அடுத்த சீசன் பார்க்கலாம் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் ராஷ்வர்ட் வந்து இங்க இருப்பான். கேக்குதா அவன் பேசுறது? ராஷ்வர்ட் வந்து இங்க இருப்பான். ஆனா ஆடுவானான்றதுலாம் எனக்கு தெரியல. ஆனா சீரியஸா நோ ஐடியா. ராஷ்வர்ட் நல்ல வசதியான குடும்பம் இல்ல, காசை கொடுத்து வேலை செய்ய வேணான்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு வேற வச்சிருக்கீங்க பண்றோம். பெஞ்ச் அதெல்லாம் நான் பேசக்கூடாது. டேய் நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு டெல்லி அலி இதுக்கு வந்துட்டான்ல, கோமோக்கு வந்துட்டான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்குன்னா ஆர்சனல் நேற்றுலாம் அல்லா மாதிரி சான்ஸ் வந்து நேற்றுலாம் ஃபஸ்ட்டு டு த கோர் அவன் மேட்ச் ஆடுறான். யாரு? ஆர்சனல் தான். அது ஆப்வியஸா வில்லா வழக்கம் போல டைட்டில் வேணா இவன் தான் வைப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபடியும் வந்து இவன் தான் சூனியம் வைப்பானா. ஆனா லிவர்பூலும் பிரென்ட்ஃபோர்ட் கடைசி வரைக்கும் கொண்டு போனானுங்க. ஆனா அது வந்து தனியா ரிவ்யூ வரும். நாங்க இப்போ பேசுறப்ப வந்துட்டு இன்னும் இன்னைக்கு மேட்ச் இன்னும் நடக்கல. இப்போ கரெக்டா டைம் என்னது? 6:32 சண்டே. ஸோ பெருசா எதிர்பார்க்கப்பட்ட கிரவசேவியா வந்து பிஎஸ்ஜி போனது என்ன இந்த மூவ் எப்படி எனக்கு சத்தியமா தெரியல. செம்ம. இவன் ஓசிமன் தானே நாப்பலி. லிட்டரலா நாப்பலி அந்த டைட்டில் ரேஸ் அடிச்சதுக்கு ஒரு மெஜாரிட்டி காரணம் அந்த கோச் ஸ்பெலட்டி, இவன் ஓசிமன். இவன் ஏன் சம்மந்தமே இல்லாம பிஎஸ்ஜி வந்தான்றது தான் எல்லாரும் எதிர்பார்த்து ஒண்ணு நீங்க போவீங்க, எல்லாம் ஆர்சனல் போவோம், எல்லாம் சிட்டி. ஏன்னா சிட்டிக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்தது, ப்ராப்பர் மிட்ஃபீல்ட் ராட்ரிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளேயர். இவனை விட்டுட்டு எதுக்கு அவனுக்கு போனன்றதுதான் பிரச்சனை. பட் ஆனா நடுவில் ஜூபமெண்டி பேர் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தது. ஜூபமெண்டி ஆர்சனலும் கேட்கறாங்க, சிட்டி கேட்கறாங்க. லிவர்பூல் கூட திடீர்னு வந்துச்சுல பேர் ரெடி படிச்சு. லிவர்பூல் எல்லாரும் கேட்பாங்க.
ஆனா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. லிவர்பூல் வந்து இப்போதைக்கு நியூனஸே விற்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தான் போன வீடியோவில் அவன் ஃபேன். ஆனால் தெரில லிவர்பூல் யாரும் நேற்று அடித்த கோலுக்கு அப்புறம்லாம் லிவர்பூல் அவனை விற்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு இவன் போனது செம்ம அடி. ஏன்னா நிறைய காசு தான் நாப்பள்ளிக்கு, ஆனால் இதுக்கு மேலே அவ்வளோதான். எவ்வளோக்கு வாங்கினாங்க? 80 மில்லியன் கிட்ட கொடுத்து வாங்கியிருக்கானுங்க. இந்த டைம்ல இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்கன்னா காசு நிறைய இருந்துச்சுண்ணே. எம்பாப்பே ஃப்ரீ பண்ணது ஏகப்பட்டது வச்சிருக்கான். ஆனால் எம்பாப்பே எங்க அவன் தான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்ல தானே போனான். அவன் வேஜஸ்லாம் ஃப்ரீ ஆகும்ல. அப்படி சொல்றியா? ஓகே. லிட்டரலாக அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு எல்லாமே அவனுக்கு இது தானே. பெருசாக போனது சம்மர்லேயும் பெரிய சைனிங்லாம் இல்லை பிஎஸ்ஜி சைட்லேருந்து. இவன் போனது இப்போ என்ன இது பார்சலோனா வேற கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, நாங்கள் வந்துட்டு இனிமேல் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெஜிஸ்டர் பண்ணி கப் அடிச்சிட்டான். அந்த ரிவ்யூ வேணால் பேசலாம், அது நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஏன்னா கப் அடிச்சாங்க ஓகே, பட் ஆனாலும் 5 அடுத்த வாரமே அடிக்கும். லாலிகால 8 கேம்ல 1 கேம் தான் ஜெயிச்சிருக்காங்க. பெரிய டீமுக்குள்ள ஜெயிக்கிறானுங்க, சின்ன டீம்லாம் போட்டு செய்கிறாங்க. சரி, நீங்களும் தப்பிச்சிட்டிங்க. 81st மினிட் வரைக்கும் இருந்தது கரெக்டாக தப்பிச்சிட்டிங்களா? டயலாக் வந்துட்டு தெரில. ரைட்டு. ஓலே கன்னர் அந்த ஏதோ திரும்ப பெஸ்கிட்டஸ்க்கு மொரினியோ ஓலே கன்னரும் மீட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த டர்க்கிஷ் டர்பியில். அது சரி, அது ஓகே. இன்னொரு டாபிக் நம்ம வந்துட்டு பேச வேண்டியது என்னன்னா, 2 கோச் வந்துட்டு புதுசாக கிடையாது, பழைய கோச் மறுபடியும் இறங்கியிருக்காங்க. டேவிட் மோயஸும் கிராம் போட்டரும். எல்லாருக்கும் நான் வந்துட்டு கிராம் போட்டர் சைடு கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நான் கிராம் போட்டரை பற்றி நான் பேசுகிறேன், நான் இந்த வீடியோலேயே பேசுகிறேன். பட் ஆனால் டேவிட் மாய்ஸ் பற்றி ரிட்டன் என்ன நினைக்கிறேன்? மேனேஜரே இல்லையா, இல்லை இவங்களும் தேடி கண்டுபிடிக்க மாட்டானுங்க. ஏன்னா டேவிட் மாய்ஸ் வந்து என்ன பண்ணிட்டான் அந்த லெவலுக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியல. அடிச்சான் வெஸ்ட் ஹாம், அதுவும் இன்வெஸ்ட் பண்ணுற வெஸ்ட் ஹாம் கிட்ட போய் கான்ஃபரன்ஸ் லீக் அடிச்சான். நல்லா நோட் பண்ணி பாருங்க, வெஸ்ட் ஹாம் கப் அடிச்சப்பெல்லாம் ஒரு இன்வெஸ்டர் உள்ள வந்துட்டே இருந்திருப்போம். ப்ளஸ் வெஸ்ட் ஹாம் அது இன்வெஸ்டர் உள்ள வந்துட்டு இருந்தான். இப்போ அவங்க இருக்கிற நிலைமைக்கு அவங்க பண்ண வேண்டிய வேலைக்கு ஷாண்டேஷ்கன்னா டேவிட் மாய்ஸ் என்ன பெருசாக பண்ணிட போறான்னு எனக்கு தெரியல. சர்வை பண்ண வச்சிருவான்றது தெரியும். டேவிட் மாய்ஸ் வந்து உள்ள வந்துட்டு அவன் கொடுக்குற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்துட்டு நாங்கள் பெரிய கிளப்பு, புது ஸ்டேடியம் ஆரம்பிச்சிட்டோம், புது பிளேயர் வாங்கணும்னு தான் சொல்கிறான். டே இருக்கிற டீம் வச்சு என்னடா பண்ண போற நீன்றது. அதுவும் ஒன்றும் பெருசாக யாரை வித்தானுங்க கடைசியா? யார் இவன் தான் கிளம்புனா விற்க வேண்டியதே. அவனுங்க நிறைய பேர் தப்பிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்னானவா அவன் தான் இங்கே தான் ஆஸ்டன் வில்லா தான் பெருசா போனது அவன் ஒருத்தன் தான். நிறைய ஈவன் நியூ கேசலுக்கு கார்டன் ஆண்டனி கார்டன் 70 மில்லியனுக்கு வித்தாங்க. பட் இவங்கெல்லாம் எதுவுமே வாங்கவே இல்லை. அதெல்லாம் நியூ ஓனர்ஸ் எல்லாம் இதை பார்த்து மொரினியோ வருவாங்க. மொரினியோ வரது நல்லா இருந்துருக்கும். பட் ஆனால் மொரினியோனால எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெலிகேஷன் பேட்டிலெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு என்னால் சத்தியமாக தெரியல. மொரினியோனும் அவ்வளோ இதெல்லாம் இல்லை. ஆமாம், நான் வந்துட்டு பிஎல்ல அசிங்கப்படாத ஒரே விஷயம் அது ஒன்று தான். மொரினியோ இன்னும் ரெலிகேட்டும் ஆகிட்டாருன்னா அது ஒரு சமக்கவலையாக போயிருக்கும். இப்போ மாய்ஸோட மூவே அம்மோரிமோட மூவே ஒன்றா தான் பார்ப்பீங்களா? இல்லை வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றது வெயிட் பண்ணிட்டு அடுத்த சீசன் புது மேனேஜர் போயிருக்கலாமா? எனக்கு தெரிஞ்ச எவர்டனுக்கு வந்துட்டு இந்நேரத்துக்கு அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, நம்ம ஒரு ஆளை கூப்பிட்டு வரணும், அந்த ஆள் கூப்பிட்டு வந்தா நம்ம ஃபேன்ஸ் வந்துட்டு சூப்பர் அப்படியே ஃபயர் விடணும் அப்படிங்கிற மாதிரி. டேவிட் மாய்ஸ் அந்த எவர்டன்லனா நான் புதுசாக நான் பார்க்க ஆரம்பிச்சப்போ நான் டேவிட் மாய்ஸ் தான் தெரியும். எனக்கு பிளேயர்ஸ் கூட யாரும் தெரியாது. வாயின் ரொனி தெரியும். நான் பார்க்க ஆரம்பிச்சப்போ தான் உள்ள வந்தான். எவர்டன்லேருந்து ஃபெர்குசன் கை காமிச்சு 2012 சொல்கிறேன் நீ. அந்த சீசன் உள்ள வந்தான். அதுக்கப்புறம் எங்கே போனானே தெரியல, மறுபடியும் கீழே தான் போனான். ஆமாம் கரெக்ட். மறுபடியும் ரெலிகேஷன் போய் இல்லை லாலிகாக்கு ஏதோ ஒரு டீம் போய் இது பண்ணி அப்புறம் மறுபடியும் வெஸ்ட் ஹாம் தூக்கிட்டு வந்து தான் இவ்வளோ நாள் இங்கே சர்வை பண்ணிட்டு. ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்து வெஸ்ட் ஹாம் மாய்ஸ் தான் இங்கே வந்திருக்கிறதுன்னு எதிர்பார்க்குறேன். வெஸ்ட் ஹாம் மாய்ஸே வந்துட்டு ஆல்ரெடி பிளேயர்ஸ் இருந்த மாய்ஸ். ரைசர் தான் அவன் டைட்டில் அடிச்சான்ல, அந்த டீம் பயங்கரமான டீம். ஆமாம், இது கிரெலிஷ் வந்து இதில் இருந்தால ஆஸ்டன் வில்லா அந்த கிறிஸ்வுட் எல்லாமே முக்கா நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே. ரைஸ் தான் எப்படி ராட்ரி சிட்டிக்கு பின் பாயிண்டா இருந்தானோ அது மாதிரி இவனுக்கு அவன் தான் இருந்தான். அந்த பாயிண்ட்ல ரைஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு. இப்போ அவனுக்கு அப்புறமும் செம்ம இன்வெஸ்ட் பண்ணாங்க. சம்மர்வெல்லு, ஃபுல்ககு, ஏகப்பட்ட பேர். நீ சொல்றது வெஸ்ட் ஹாமுக்கு சொல்றேன். வெஸ்ட் ஹாம்ல சொல்றேன். அவ்வளோ கொடுத்துமே மாய்ஸால ஒன்றும் பண்ண முடியல. ஆக்சுவலா அதான் அவங்க வந்துட்டு இன்னும் பெருசா யோசிச்சுதானே இவன் லேப்பட்டோகிக்கு போனாங்க. அவங்க லேப்பட்டோகி வந்தா பயங்கர பிராண்ட் ஃபுட்பால் பயங்கரமா கோச் பண்ண கோச், ஸ்பானிஷ் கோச் பாட்டுருவாங்க. பாட்டர். நான் வந்துட்டு அது என்ன வேணா எடுத்துக்காங்க.
எனக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் கிராம் பாட்டர் வந்து பழையபடி கூட்டணும், பழையபடியில் இன்னும் பெட்டராகவே ஆவாங்கன்னு. நான் வந்துட்டு எந்த ஒரு கோச்சும் வந்து அவ்வளோ வந்துட்டு இது கொடுக்க மாட்டேன், பெருசாக வந்துட்டு கண்டுக்க மாட்டேன். ஏன்னா நான் செல்சி ஃபேனு. ஓவராக வந்து இமோஷ்னலாக எந்த கோச்சிங் கொடுத்தாலும் அவங்களாம் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி விட்டுருவாங்க. ஸோ ஆனால் நான் ரொம்ப லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில் ஃபீல் பண்ண கோச் நான். இன்ஃபேக்ட் தாமஸ் டியூக்கல் கூட அவ்வளோ ஃபீல் பண்ணல. ஏன்னா ஒன் சம்திங் யாரு டியூச்சர் வந்து இல்லை, பட் ஆனால் அதான் சரி, அவன் ரொம்ப இமோஷ்னலாக எல்லாம் கனெக்ட் ஆனான், யூசிஎல் ஜெயிச்சான், அதெல்லாம் பண்ணான்னு தவிர எனக்கு டியூஷலோட ஃபயரிங் அப்போ கூட எனக்கு பெருசாக எதுவும் ஃபீல் ஆகலை. ஏன்னா அவனோட சைனிங்ஸ் அந்த வாட்டி ரொம்ப கேவலமாக இருந்தது. ஆபமேங்க கூட்டாந்தான், ஸ்டெர்லிங்கை கூட்டாந்தான், லுக்காக்கு பண்ணதும் ஒரு காமெடி, அது ஒரு காமெடி. பட் அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா வந்து ஓனர் கூட செட் ஆகாமல் கிளம்புறப்போ. ஆனால் எனக்கு அங்கே வந்து கிராம் பாட்டர் வந்துட்டு இமீடியட்டாக தூக்குனது தான் எனக்கு லைட்டாக ஒரு பயங்கர 6 மாதம் இருந்தான். 6 மாதம் தான் எங்களை யூசிஎல் வந்து ஃபுட்பால் பக்கமே வராமல். ஆக்சுவலி இவங்க கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருந்தாங்க. ஏன் கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அவனோட மக்கள் வந்துட்டு இன்னும் இதில் இருந்தாங்க, ஸ்கவுட்டிங்லேயும் இது பேக்ரவுண்ட் ஸ்டாஃபில் இருந்தாங்க. ஸோ அதனால் 18 மந்த்ஸுக்கு இவங்க காசு கொடுத்தா அவனை உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இது முடிஞ்ச அப்புறமா தான் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ கொடுப்பான் வந்து ஸ்கை ஸ்போர்ட்ஸில். மண்டே நைட் ஃபுட்பால். அதுதான் வந்துட்டு அவனுக்கு அந்த கான்ட்ராக்ட்லேருந்து அயாக்ஸ் வந்துச்சு, இங்கிலாந்து ஜாபும் இன்டர்வியூ அயாக்ஸ் வந்துச்சு, இங்கிலாந்து வந்துச்சு. இங்கிலாந்து அவங்களா கிளப்பி விட்டாங்க. அப்புறம் அயாக்ஸ் வேணான்ட்டே சொல்லிட்டான், எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப எதிர்பார்த்தது வந்துட்டு உங்களுக்கு தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் இருந்தான்ல, டான் அஷ்வத் இருந்தான். அவங்க 2 பேரும் பிரைட்டன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. டான் அஷ்வத் வந்து ஏன் கிளம்புனதுக்கு ஒரு ரீசன் இதுதான், இங்கிலீஷ் மேனேஜர் எதிர்பார்த்தான். ஒன்று சவுத் கேட்டு, இன்னொன்று பாட்டர், 2 பேருமே செட் ஆகுதுன்னு ஓனர் சொன்னதுனால தான் அவன் கிளம்புனதான் ஒரு இது. ஆமாம், அது ரூமர் இருக்குது. பட் எனக்கு இப்போ கூட நான் சொல்லுவேன், ஆல்ரெடி தெரியுது. அவங்க ஆல்ரெடி போன 2 மேட்ச்சில் வந்துட்டு 3-1 ஒரு ஜெயிச்சாங்களா இவங்க வெஸ்ட் ஹாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கிராம் பாட்டர் வில் டெஃபினெட்லி மேக் ஷூர் வெஸ்ட் ஹாம் வந்துட்டு ஒரு டாப் 10 டீமாக இந்த சீசன் சர்வே பண்ண வச்சிருவோம். இல்லை, இந்த சீசன் டாப் 10 முடிப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு வந்து செல்சிக்கு வந்தப்போ செல்சிக்கு வந்த டைம் கரெக்ட் கிடையாது. ஓகே, ஏன்னா அவனுக்கு வந்து நிறைய ஈகோஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த பழைய ரெஜிமில் இருந்தவங்க எல்லாருமே இருந்தாங்க, ஹவர்ட்ஸ் இருந்தான். அது இல்லாமல் முட்ரிக் அப்போ சைன் பண்ணுறாங்க, என்ஜோ ஃபெர்னாண்டஸ் கொண்டு வராங்க. எதுவுமே கேட்கல, பட்டு அவங்கள. ஸோ அவனுக்கு வந்து அங்கே டைமே நாங்கள் கொடுக்கல, அவனை ரியாக்ட் பண்ணுறதுக்கு, அவனுக்குன்னு ஒரு டீம் பில்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அவன் ஹி வாஸ் அந்த சூழ்நிலை கைதின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து சிக்கிட்டான் என்கிட்ட அவன். ஸோ எனக்கு இப்போ கூட நான் சொல்லுவேன், திரும்ப இன்னொரு வாட்டி சான்ஸ் கொடுக்கணுன்னா செல்சிக்கு அவனை கொடுக்கலான்னு சொல்லுவேன். பட் ஆனால் இனிமேல்ட்டு அப்படியெல்லாம் யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரில. பட் வெஸ்ட் ஹாம் எனக்கு தெரிஞ்சு பிரில்லியன்ட் சைனிங் அவனை இது பண்ணது. டேவிட் மோயஸ் எனக்கு தெரில, இதெல்லாம் பண்ணி கூட சர்வே பண்ண அந்த டார்பிக்காக சர்வே பண்ணுவாங்க. அது இல்லை, ஒன்று வந்துட்டு நம்ம ஆளுங்க இபிஎல் வந்துட்டு எவர்டன் கிளம்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இதான் காமெடி ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்களா வந்துட்டு அவனுக்கு திரும்ப ரூலை இது போடுறோன்னு சொல்லிட்டு -10 பாயிண்ட்ஸ் -8 பாயிண்ட்ஸ் போட்டு இல்லாமல் மேலே இருக்கிறவனே அது -10 பண்ணாங்கன்னா உண்டு. அது இன்னும் அப்புறமா ரூட் வேனிஸ்டர் எவ்வளோ தானே ரெலிகேஷன் பேட்டில் அப்படியே கீழே போயிடுவாரு. நீங்கள் சொன்னது இன்னும் சொன்னதான் சொன்னான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிருக்கலாம். ஏன் அவன் வந்து இது எவ்வளோ மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்கான் வெஸ்ட் ஹாம் கூட, அப்புறம் ஃபுல்லாக இருக்காங்க. சரி, அவ்வளோதான். இன்னும் கசமுசா இன்னொரு எபிசோடு பெருசாக பேசுகிற மாதிரி எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஆனால் தெரிஞ்சு இந்த விண்டோ பெருசாக இருக்காது, தெரில, பார்ப்போம். இப்படிதான் சொல்லுவோம், 10 நாள் இருக்கு, இப்படிதான் சொல்லுவோம். திடீர்னு எங்காலும் இறக்குவாங்க லைனா, எங்கெங்கேருந்தோ ஒரு 18 வயசு 19 வயசு லிங்கேஜ் நிறைய லிங்க் அப் எல்லாருக்குமே இருக்கு. இதெல்லாம் சைனிங் ஆகுமாலாம் தெரியும். ஆனால் எங்களையும் விற்கிறதுக்கு தான் இருக்காங்க. நடுவில் இவன் பேச்சு வந்து அடிபடிச்ச கோபி மேனும் எங்களுக்கு அது ஏதோ நாங்களே விற்க தான் போகிறோம். அவன் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் எப்படி சான்சஸ் விற்றீங்களா, அந்த மாதிரி சான்சோ விற்றீங்களா, அந்த மாதிரி விற்க தான் போகிறோம். நான் சொல்கிறேன்ல, கார்னாச்சோ கோபி மைனோ ஒரு 4 பேர் வச்சிருக்கானுங்க, 4 பேர் கன்ஃபார்மா விற்க தான் போறானுங்க. அது கன்ஃபார்மா என்ன மாதிரி ஸ்கேமா இருக்க போதா. கார்னாச்செல்லாம் அத்லெட்டிக்கோ வித்தா யுனைடெட் வந்து இன்னொரு ஸ்கேம் பண்றான்னு அர்த்தம். ஏன்னா அவன் அங்க இருந்தா அவனுங்க வாங்கினானுங்கன்னு நினைக்கிறேன், அகாடமில இருந்து ஏதோ ஒரு கரெக்டாலாம் தெரியல. ஆனா மறுபடியும் அங்கேயே போய் அவன் டைட்டில் அடிச்சான்னு வைங்களேன், அதோட அசிங்கம் யுனைடெட் கிடையவே கிடையாது. போற போக பார்த்தா அவன் டைட்டில் அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மேட்ரிட் தோத்தானுங்கன்னா எப்படியும் அத்லெட்டிக்கோ தான் மேலே நிற்பான். டைட்டில் அடிச்சா அதோட அசிங்கம் எவனுக்கும் கிடையாது. ஆல்வரஸ் வந்து பெப்பை பார்த்து கேட்கறதோட இவன் போனான்னா முடிஞ்சது. கடைசியில் ஒரு பிட்ட இனிமேல்ட்டு சாம் அண்ணா எஸ் யுவர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் உன்னை சாம் அண்ணான்னு கூப்பிட்றப்ப தான் எனக்கு லைட்டாக ஓ இவனே அண்ணாவா, அப்போ எவ்வளோ யங் க்ரௌடு நம்ம வந்துட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது.
சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.